பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை கண்டினியூ பண்ணுறோம். இதில் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் எப்படி குரூப்ஸ் எல்லாம் சொல்கிறது, எப்படி பீரியட்ஸ் சொல்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது கொடுத்துருக்கிற எலிமெண்ட் என்னன்னாக்கா, சப்போஸ் டெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43. இதுக்கு அட்டாமிக் நம்பர் 43. இப்போ இது எந்த குரூப்பில் வரும் அன்ட்டு எப்படி சொல்கிறது, எந்த பீரியடில் வரும் அன்ட்டு எப்படி சொல்கிறது, எந்த பிளாக்ல வருதுன்ட்டு எப்படி சொல்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு என்ன செய்யலைன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம். இப்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 3d10 எழுதிச்சு. அடுத்து வந்து என்ன வரும்னா 4p வரும். 4p வந்து 6. 4pக்கு அடுத்து என்ன வரும், 4p எழுதியாச்சு. 4pக்கு அடுத்து என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மைலஸ் டயக்ராம் எழுதிக்கலாம். சரி, 4p எழுதியாச்சு. அடுத்து என்ன வரும்னாக்கா 5s வரும். 5s2 அடுத்து 4d எழுதிக்கலாம். 4d எழுதிக்கிறோம். இப்போ இது இருக்கு 10 எலக்ட்ரான்ஸ், இது இருக்கு 20, இது 30, இது 38 ஆயிடுச்சு. 38 ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் என்னன்னு சொல்லணும்னா கிரிப்டான்ட்டு சொல்லலாம். கிரிப்டான் அட்டாமிக் நம்பர் என்னன்னா 36. 36 இது ஒரு 7 ஆட் பண்ணா 43 வந்துடும். அப்போ வந்து என்ன பண்றோம்னா 4d5 5s2ன்னு எழுதுறோம். இங்க டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால் போனதுனால இந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்லணும்னா டி பிளாக் எலிமெண்ட் சொல்லலாம். இந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்றோம்னா டி பிளாக் எலிமெண்ட் சொல்றோம். சரி, டி பிளாக் எலிமெண்ட்னாவே ஜிங்க் ஃபேமிலியை விட்டுட்டு மற்றது எல்லாமே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல தான் வரும். ஜிங்க் ஃபேமிலினா யார் யாரு? ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, கோப்பர்னீசியம். டி பிளாக் எலிமெண்டா இருந்து ஜிங்க் ஃபேமிலியில வரலன்னா அது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அதாவது டி பிளாக்கா இருந்து ஜிங்க் ஃபேமிலியில வரலன்னா அது என்னன்னு சொல்லணும்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன குரூப் நம்பர், யூரோப்பியன் சிஸ்டம் என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் வேலன்சி ஷெல். வேலன்சி ஷெல் இதுதான். வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதை 7b சொல்றோம். யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம் இதை 7bன்னு சொல்றோம். ஐயூபேக் பிரகாரம் இதை என்னன்னு சொல்றோம்னா 7 சொல்றோம். ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 சொல்லுவோம். யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா 7b சொல்லுவோம். சரி, இப்போ இந்த டி பிளாக்ல வந்து டி பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லிடுறோம். ஜிங்க் ஃபேமிலியை தவிர, ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, கோப்பர்னீசியம் தவிர மற்றது எல்லாமே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான். இப்போ யூரோப்பியன் குரூப் நம்பரையும் ஐயூபேக் குரூப் நம்பரையும் எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்க போறோம். யூரோப்பியன் குரூப் நம்பர் வேணும்னா அந்த வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. அதுதான் யூரோப்பியன் குரூப் நம்பர். அப்போ வேலன்சி ஷெல்ல சப்போஸ் 1 எலக்ட்ரான் இருக்கலாம். வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்னா மினிமம் 3 இருக்கும். வேலன்சி ஷெல்ல மினிமம் 3 இருக்கும். 3 இருக்கும். 4 5 6 7 8 9 10 11 12 இத்தனை பாசிபிலிட்டி வருது. வேலன்சி ஷெல்லுனாவே டி பிளாக்கா இருந்தால் வேலன்சி ஷெல்லை எப்படி எடுத்துக்கணும்னா n-1 d ns எடுத்துக்கணும். டி பிளாக்கா இருந்துச்சுன்னா வேலன்சி ஷெல்லை எப்படி எடுத்துக்கணும்னா n-1 d ns எடுத்துக்கணும். nsல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். n-1 d ல 1 to 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் nsல ஒரு எலக்ட்ரான் வரும். எங்க வரும்? எலக்ட்ரான் வரக்கூடிய இடம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல வருது. அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த வேலன்சி ஷெல்ல மினிமம் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 3ல இருந்து 12 வரைக்கும் வரும். சரி, இந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸை அப்படியே என்னன்னு சொல்லணும்னா ஐயூபேக் குரூப் நம்பர்னு சொல்லிடலாம். அப்போ டி பிளாக்ல வேலன்சி ஷெல்னா n-1 d ns. இந்த வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதுதான் அதுக்கு ஐயூபேக் குரூப் நம்பர்.
வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஐயூபேக் குரூப் நம்பர் 3. வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஐயூபேக் குரூப் நம்பர் 8. வேலன்சி ஷெல்ல 11 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஐயூபேக் குரூப் நம்பர் 11. வேலன்சி ஷெல்ல 12 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஐயூபேக் குரூப் நம்பர் 12. அதாவது டி பிளாக்னாவே வேலன்சி ஷெல்னா என்னன்னு எடுத்துக்கணும், n-1 d 1 to 10 ns2ன்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ யூரோப்பியன் குரூப் நம்பர் பார்க்கலாம். யூரோப்பியன் குரூப் நம்பர் பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த 3க்கு அப்படியே ரோமன் லெட்டர் 3bன்னு எழுதிக்கணும். இந்த 4க்கு ரோமன் லெட்டர் 4b, 5க்கு ரோமன் லெட்டர் 5b, 6க்கு ரோமன் லெட்டர் 6b, 7க்கு ரோமன் லெட்டர் 7b அப்படி எழுதணும். அப்புறமா ஐயூபேக் 8, 9, 10 குரூப்ஸை என்ன பண்ணணும்னா ரோமன் லெட்டர் 8ன்னு கொடுத்துடணும், பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயூபேக் 11th குரூப் என்னன்னு சொல்லணும்னா 1bன்னு சொல்லணும். ஐயூபேக் 12th குரூப் என்னன்னு சொல்லணும்னா 2bன்னு சொல்லணும். ஐயூபேக் பிரகாரம் 11th குரூப் 1bன்னு சொல்லணும். ஐயூபேக் பிரகாரம் 12th குரூப்பை 2bன்னு சொல்லணும். இப்படி தான் டி பிளாக்கு குரூப் நம்பரை சொல்லணும். யூரோப்பியன் குரூப் நம்பரையும் ஐயூபேக் குரூப் நம்பரையும் இப்படி தான் சொல்லணும். சரி, அப்போ எஃப் பிளாக் எப்படி சொல்றது? எஃப் பிளாக்னு வந்தாவே எஃப் பிளாக்னாவே ஒன்னே ஒரு பாசிபிலிட்டி, குரூப் நம்பர் 3b, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. யூரோப்பியன் பிரகாரம் 3bன்னு சொல்லணும், ஐயூபேக் பிரகாரம் 3ன்னு சொல்லணும், அவ்வளவுதான். பீரியட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் 4f ஆர்பிட்டால் போச்சுன்னா, அதாவது 4f சீரிஸ் 4f சீரிஸ் போச்சுன்னா அதை வந்து 6th பீரியட்னு சொல்லணும், 6th பீரியட்னு சொல்லணும். அதே 5f சீரிஸ்ல வந்துச்சுன்னா ஆக்டினேட்ஸ் 5f சீரிஸ்ல வந்துச்சுன்னா 7th பீரியட்னு சொல்லணும். இப்படிதான் பீரியடை சொல்லணும். அதாவது 4f சீரிஸ்னா 6th பீரியட் கன்ஃபார்ம், 5f சீரிஸ்னா 7th பீரியட், வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லா லேந்தனைட்ஸுக்கும் குரூப் நம்பர் ஒன்னே ஒன்று தான், ரோமன் லெட்டர் 3b. இது யூரோப்பியன் பிரகாரம், ஐயூபேக் பிரகாரம் 3. இப்படி சொல்லணும். சரி, இப்போ எலிமெண்ட்டை கொடுத்து அட்டாமிக் நம்பரை கொடுத்தா நம்மளால இப்படி சொல்ல முடியுது. சரிங்களா? இப்போ பீரியாடிக் டேபிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் குரூப் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் குரூப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம் இருக்குது. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லணும். இது எந்த குரூப்னு சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்றோம். ஐயூபேக் பிரகாரம் நம்பர் 1ன்னு சொல்றோம். யூரோப்பியன் பிரகாரம் என்ன சொல்றோம்னா 1A சொல்றோம். யூரோப்பியன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1A சொல்ல வரும். சரி, 7 பீரியட்ஸ் வரும். ஓகே, ஸோ யூரோப்பியன் பிரகாரம் 1A, ஐயூபேக் பிரகாரம் 1. அடுத்து எங்கேக்கு போறோம்னா செகண்ட் குரூப்புக்கு போறோம். செகண்ட் குரூப்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, இது செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். செகண்ட் குரூப்ல பார்த்தீங்கன்னா இத்தனை எலிமெண்ட்ஸ் வருது, 6 எலிமெண்ட்ஸ் வருது. இது என்னன்னு சொல்லனா 2A குரூப்னு சொல்லலாம், செகண்ட் குரூப்னு சொல்லலாம். இதுதான் எஸ் பிளாக். எஸ் பிளாக்ல இந்த 2 குரூப்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் என்னன்னா ஸ்காண்டியம் ஃபேமிலி. அந்த ஸ்காண்டியம் ஃபேமிலி எப்படி சொல்றேன்னா ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம் எப்படி வரும். ஓகே, இது என்னன்னு சொல்றேன்னா 3B குரூப்னு சொல்றோம், குரூப் நம்பர் 3ன்னு சொல்றோம், ஐயூபேக் பிரகாரம் 3ன்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் நம்பர் 3Bல இருக்கக்கூடிய டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இதுதான். குரூப் நம்பர் 3Bல இருக்கக்கூடிய டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இதுதான். எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸையும் இந்த குரூப்லயே பிளேஸ் பண்ணிடுறாங்க, இந்த குரூப்லயே. சரி, அந்த எஃப் பிளாக்ல வந்து லாந்தனைட்ஸ் எங்க வரும்னா லாந்தனம்க்கு அடுத்து வரும். அதாவது சீரியம், பிரசியோடைமியம் இப்படி வந்துனே இருக்கும். எது வரைக்கும் வரும்னாக்கா லுட்டீஷியம் வரைக்கும் வரும். லுட்டீஷியம் வரைக்கும் வரும். அதாவது 14 எலிமெண்ட்ஸ் வரும். இங்க 14 எலிமெண்ட்ஸ் வரும். சரி, இங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருதுன்ட்டு ஒரு முறை பார்த்தலாம். இந்த 14 எலிமெண்ட்ஸ் என்னன்றதையும் பார்த்தலாம். சீரியம், பிரசியோடைமியம், அடுத்து பார்த்தீங்கன்னா நியோடைமியம், புரோமீத்தியம், சமேரியம், யூரோப்பியம், கடோலினியம், அடுத்து டெர்பியம், டிஸ்ப்ரோஷியம், ஓல்மியம், எர்பியம், அடுத்து எர்பியம், துலியம், இட்டர்பியம், லுட்டீஷியம், இத்தனை வருது.
அடுத்து ஆக்டினைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஆக்டினைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்டினியம், தோரியம், புளூட்டோனியம், யுரேனியம், நெப்டூனியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரோட்டாக்டினியம். இந்த இடத்துல புரோட்டாக்டினியம் வருது. இப்போ புளூட்டோனியம், அடுத்து அமெரிஷியம், ஹியூரியம், பெர்கீலியம், கலிஃபோர்னியம், நெக்ஸ்ட் ஐன்ஸ்டீனியம், கர்மியம், மெண்டலீவியம், நொபிலியம், லாரன்சியம். இத்தனை இருக்கு. இத்தனையும் அதாவது லாந்தனைட்ஸ்ல 14 எலிமெண்ட்ஸ், ஆக்டினைட்ஸ்ல 14 எலிமெண்ட்ஸ், டோட்டலா 28 எலிமெண்ட்ஸையும் எந்த குரூப்ல பிளேஸ் பண்றாங்கன்னா இந்த 3B குரூப்லயே பிளேஸ் பண்ணிடுறாங்க. லாந்தனைட்ஸ் வந்து இந்த 6th பீரியட் 3B குரூப்ல வருது. ஆக்டினைட்ஸ் வந்து 7th பீரியட் 3B குரூப்ல வருது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த குரூப் என்னன்னாக்கா அடுத்த குரூப் பாத்தீங்கன்னா இந்த 4th குரூப் ஸ்டார்ட் ஆகும். இந்த 4th குரூப் ஸ்டார்ட் ஆகும். இந்த 4th குரூப்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னா டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம் இப்படி வருது. இதுக்கு என்னன்னா குரூப் நம்பர் 4Bன்னு சொல்றோம். ஐயூபேக் பிரகாரம் குரூப் 4ன்னு சொல்றோம். இப்படி கண்டினியூ பண்ணினே போயிட்டு லாஸ்ட் குரூப் நோபல் கேஸஸ் 18th குரூப் வரைக்கும் வருது. லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிட்டி. இதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துறாங்க. இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துறாங்க. இப்படி இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு என்ன வரும்னா இது அப்படியே லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் அப்படியே எஃப் பிளாக் வந்துடும். இந்த எஃப் பிளாக் அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த குரூப் நம்பர் 4 எடுத்துன்னு வந்துட்டு இந்த 3யோட இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அதான் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ன்ட்டு நம்ம சொல்றது. அப்போ லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் இந்த எஃப் பிளாக் ஏன் கீழே வச்சாங்கன்னா இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதனால தான் எஃப் பிளாக்கு கீழே வச்சுட்டாங்க. அப்படியே லென்த்தியா இருக்குது இல்லை. 14 எலிமெண்ட்ஸ் வரும்போது எப்படி இருக்கும்? லென்த்தியா தானே இருக்கும். அதனால லென்த்தியா இருக்குன்றதுனால இந்த எஃப் பிளாக்கை மட்டும் கட் பண்ணி கீழே வச்சுட்டு இந்த 4th குரூப்பை 3rd குரூப்போட ஜாயின் பண்ணி வச்சிடறாங்க. ஓகே, சரி. இது போல தான் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் இருக்குது. சரி, இப்போ அந்த லாங் ஃபார்ம் அந்த எஃப் பிளாக்கை கீழே வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் குரூப் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னாக்கா செகண்ட் குரூப்ல பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம். இது செகண்ட் குரூப்ல வருது. தேர்ட் குரூப் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம் இப்படி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம் இப்படி வருது. அடுத்து வெனேடியம், நியோபியம், டான்டலம், இப்படி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். அடுத்து அயன் ஃபேமிலி, மேங்கனீஸ் ஃபேமிலி, மேங்கனீஸ், ருத்தினியம், ஆஸ்மியம், மேங்கனீஸ், டெக்னீஷியம், ரீனியம், அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் ஃபேமிலி, அயன், ருத்தினியம், ஆஸ்மியம், அடுத்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் ஃபேமிலி, கோபால்ட், ரோடியம், இரிடியம், அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஃபேமிலி, நிக்கல், பெல்லேடியம், பிளாட்டினம். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபேமிலி, காப்பர், சில்வர், கோல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஃபேமிலி, ஜிங்க், கேட்மியம், மெர்குரி. அடுத்து பார்த்தீங்கன்னா போரான் ஃபேமிலி, ஃபேமிலியில் என்னென்ன வரும்னாக்கா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் வரும். அடுத்து கார்பன் ஃபேமிலி, கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின், லெட். அடுத்து நைட்ரஜன் ஃபேமிலி, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அடுத்து ஆக்சிஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலோனியம். அடுத்து ஹாலஜன் ஃபேமிலி, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். அடுத்து நோபல் கேசஸ் அது என்னன்னா ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஓகேங்க, ரேடான் ஆரியன். இங்க என்ன வருதுன்னா ரேடான், ஆரியோ வருது. ஓகேங்களா, இப்படி வந்து பீரியாடிக் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கீழே பிளேஸ் பண்ணிடுறாங்க. எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படியே கீழே பிளேஸ் பண்ணிடுறாங்க. அது என்னன்னாக்கா சீரியம், அந்த லாந்தனைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சீரியம் வரும், பிரசியோடைமியம், நெக்ஸ்ட் நியோடைமியம், பிரமித்தியம், சமேரியம், அடுத்து யூரோப்பியம், கடோலினியம்,
ஈரோப்பியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஓல்மியம், எர்பியம், துலியம், இட்டர்பியம், லுட்டீசியம். லுட்டீசியம் இப்படி வருது. நெக்ஸ்ட் தோரியம், ஆக்டினைட்ஸ், தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளூட்டோனியம், அமேசியம், கியூரியம், பெர்கீலியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலிவியம், நொபிலியம், லாரன்சியம். இது போல ஆக்டினைட்ஸ் சொல்றாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 28 எலிமெண்ட்ஸ் வருது. ஓகே, இப்போ இந்த குரூப்ஸ் எல்லாம், குரூப் நம்பர் எல்லாம் எப்படி கொடுக்குறது, அந்த அப்புறம் அட்டாமிக் நம்பர்ஸ் எப்படி கொடுக்குறது என்றதை இப்போ பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல வச்சுட்டோம். இது செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், இது வந்து தேர்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், இது வந்து நோபல் கேஸஸ், இது வந்து செவன்த் பீரியட் எலிமெண்ட்ஸ். செவன்த் பீரியட் எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லா எலிமெண்ட்ஸ்க்கு நேம்ஸ் சொல்லியாச்சு. இது நைட்ரஜன் ஃபேமிலி இந்த பக்கம், இந்த பக்கம் கார்பன் ஃபேமிலி, இந்த பக்கம் போரான் ஃபேமிலி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஃபேமிலி இருக்குது, இது காப்பர் ஃபேமிலி, இந்த பக்கம் நிக்கல் ஃபேமிலி இருக்குது, இது கோபால்ட் ஃபேமிலியில் வருது, இந்த பக்கம் அயன் ஃபேமிலி, இந்த பக்கம் மேங்கனீஸ் ஃபேமிலி, இந்த பக்கம் குரோமியம் ஃபேமிலி, இந்த பக்கம் வெனேடியம் ஃபேமிலி, இந்த பக்கம் டைட்டானியம் ஃபேமிலி, இப்படி இருக்குது. சரி, இப்போ இது என்னன்னாக்கா இந்த இப்போ இந்த 2 குரூப்ஸ் எதில் வருதுன்னா எஸ் குரூப், எஸ் பிளாக்ல வருது. இது எஸ் பிளாக், இது வந்து டி பிளாக்ல கண்டினியூ ஆகுது, இது பி பிளாக்ல போய் முடியுது. இங்க வந்து எஸ் பிளாக் கண்டினியூ ஆகுது, டி பிளாக் வந்துட்டோம், அடுத்து பி பிளாக்குள்ள போயாச்சு, பி பிளாக்ல போயாச்சு. இது வந்து ஒன்லி பி பிளாக் தான், இது பி பிளாக் மட்டும்தான், இது பி பிளாக் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வரும். இந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 28 எலிமெண்ட்ஸ் வரும். ஒவ்வொரு, அதாவது லாந்தனைட்ஸ்ல ஒரு 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஆக்டினைட்ஸ்ல ஒரு 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். லாந்தனைட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 4F சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆக்டினைட்ஸை பார்த்தீங்கன்னா 5F சீரிஸ் சொல்லுவாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 28 எலிமெண்ட்ஸ் இப்படி வருது. சரி, இப்போ குரூப் நம்பர், ஐயூபேக் குரூப் நம்பர் எப்படி கொடுக்குறதுன்ட்டு பார்க்கலாம். ஐயூபேக் குரூப் நம்பர்னா அப்படியே இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, இது 13, இது 14, 15, 16, 17, 18, இது போல ஐயூபேக் குரூப் நம்பர் கொடுத்துடலாம். யூரோப்பியன் சிஸ்டம்னா என்ன பண்றது? யூரோப்பியன் சிஸ்டம்னா இது 1னா யூரோப்பியனும் 1 தான், இது 2னா யூரோப்பியனும் 2 தான், இங்க 3 தான், இங்க 4, இங்க 5, இங்க 6, இங்க 7. நல்லா பார்த்துக்கோங்க, ஐயூபேக் 8th குரூப், 9th குரூப், 10th குரூப் டுகெதர் கால்டு 8th குரூப்னு சொல்லணும். இந்த காப்பர் ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் குரூப் தான் சொல்லணும், ஜிங்க் ஃபேமிலியை செகண்ட் குரூப் சொல்லணும். போரான் ஃபேமிலியில இந்த இங்க பி பிளாக்ல ஐயூபேக்ல இருந்து ஒரு 10 லெஸ் பண்ணிட்டு யூரோப்பியன் சிஸ்டம் சொல்லணும். 3, இங்க 4, இங்க 5, இங்க 6, இங்க 7, இதை மட்டும் 0 குரூப்னு சொல்லிடணும். சரி, இப்போ வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு ஏன்ட்டு சொல்லணும், ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு ஏன்னு சொல்லணும். இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ், அதனால ஏ சொல்றோம், ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு ஏ சொல்றோம். நோபல் கேஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸை பின்னு சொல்லணும், அதாவது இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பி சொல்லணும். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு பி சொல்லணும், இப்படி பி சொல்லணும். 8க்கு எதுவும் சொல்லக்கூடாது, 1B சொல்லலாம். ஜிங்க் ஃபேமிலி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் டி பிளாக் இருக்கனால இதுக்கும் பி கொடுத்துட்டாங்க, ஆனால் ஆக்சுவலி இது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் எங்க இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ அட்டாமிக் நம்பரை கொடுக்கணும். எப்படி அட்டாமிக் நம்பரை கொடுக்க போறோம்ட்டு பார்க்குறோம். ஹைட்ரஜனுக்கு வந்து 1, ஹீலியமுக்கு வந்து 2, லித்தியமுக்கு 3, பெரிலியத்துக்கு 4,
போரானுக்கு 5, கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8, 9, ஃப்ளோரினுக்கு 9, இதுக்கு 10. இப்போ என்ன பண்ணணும்னா சோடியத்துக்கு வேணும்னா இந்த லித்தியத்தோட ஒரு 8 கூட்டுங்க, 8 ஆட் பண்ணுங்க, சோடியம் வரும். பொட்டாசியத்துக்கு என்ன பண்றீங்கன்னா 8 ஆட் பண்ணுங்க, 19 வரும். ருபீடியத்துக்கு என்ன பண்றீங்கன்னா 18 ஆட் பண்ணோம். ஏன் 18 ஆட் பண்ணோம்னா இந்த டி பிளாக் வருது இல்ல சென்டர்ல, டி பிளாக் 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்ல, அதனால 18 ஆட் பண்ணா ருபீடியம் கிடைக்கும். சீசியம் என்னன்னா 18 ஆட் பண்ணுங்க. ஏன் 18னா பாருங்க டி பிளாக் 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதனால 18. அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா 18 எலிமெண்ட்ஸ் வரும். இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா 18 எலிமெண்ட்ஸ் வரும். அதனால 18 ஆட் பண்ணீங்கன்னா இந்த சீசியம் வந்துடும். சீசியம் வந்து 55. பிரான்சியம், பிரான்சியம் பார்க்கும்போது எவ்வளவு ஆட் பண்ணணும்? பிரான்சியத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த இதுல என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சப்டிவிஷன் ஏன்னு கொடுத்துட்டாங்க, டி பிளாக் வரைக்கும் ஏன்னு கொடுத்துட்டு அப்புறமா பி கொடுக்குறாங்க. அதுல கொஞ்சம் அது அது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது என்சிஆர்டில அந்த பாயிண்ட் பார்க்கும்போது. அடுத்து இந்த சீசியம் பார்த்தீங்கன்னா இந்த ருபிடியத்துக்கு 32 ஆட் பண்ணீங்கன்னா சீசியம் வரும். பிரான்சியத்துக்கு பிரான்சியம் பார்த்தீங்கன்னா என்ன வரணும்? சீசியம் வேணும்னா ருபிடியத்தில் 18 ஆட் பண்ணணும். இப்போ பிரான்சியத்துக்கு என்ன பண்றதுன்ட்டு பார்க்கலாம். சீசியம் 55, பேரியம் பார்த்தீங்கன்னா 56, லாந்தனம் பார்த்தீங்கன்னா 57. அடுத்து ஆஃப்னியம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 72 வரும். ஆஃப்னியத்துக்கு என்ன அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 72 அட்டாமிக் நம்பர் வரும். பொதுவாக எல்லாமே கண்டினியூஸாக ஒரு அட்டாமிக் நம்பர். ஆனால் இந்த லாந்தனம் ஆஃப்னியத்துக்கு இடையில மொத்தம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லாந்தனத்துக்கு 57, ஆஃப்னியத்துக்கு 72. அப்போ இங்க ரெண்டு பேருக்கு இடையில எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 14 எலிமெண்ட்ஸ் யாருன்னா இந்த சீரியம்ல இருந்து சீரியம் 58, பிரசிடியம் 59, நியோடைமியம் 60, புரோமித்தியம் 61, சமேரியம் 62, யூரோப்பியம் 63, கடோலினியம் 64, டெர்பியம் 65, டிஸ்ப்ரோசியம் 66, ஓல்மியம் 67, எர்பியம் 68, துலியம் 69, இட்டர்பியம் 71, லுட்டீசியம் 72. சரி, இதை இங்க இட்டர்பியம் வந்து 70 வரும். இட்டர்பியம் பார்த்தீங்கன்னா 70, லுட்டீசியம் பார்த்தீங்கன்னா 71. ஓகே, இட்டர்பியம் வந்து 70, லுட்டீசியம் பார்த்தீங்கன்னா 71, அதனால ஆஃப்னியம் வந்து 72. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 73, 74 இப்படி கண்டினியூ போகும். இதுக்கு மேல கண்டினியூஸா தான் இருக்கும். இது வரைக்கும் கண்டினியூஸா இருந்தோம். அப்போ பிரான்சியம் வேணும்னா சீசியத்தோட 32 ஆட் பண்ணாதான் பிரான்சியம் கிடைக்கும் 87. ஏன் 32னா எஸ் பிளாக்ல 2 எலிமெண்ட்ஸ், டி பிளாக்ல ஒரு 10 எலிமெண்ட்ஸ், இந்த எஃப் பிளாக்ல ஒரு 14 எலிமெண்ட்ஸ், பி பிளாக்ல ஒரு 6 எலிமெண்ட்ஸ், டோட்டலா 32 எலிமெண்ட்ஸ் வரும். அந்த 32 ஆட் பண்ணாதான் பிரான்சியத்துக்கான அட்டாமிக் நம்பர் வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த பெர்லியத்தோட ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா மெக்னீசியம் வந்துடும். ஏன்னா பெர்லியத்துல இருந்து 8th எலிமெண்ட் தான் மெக்னீசியம். மெக்னீசியத்தோட ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா கால்சியம் வந்துடும். ஏன்னா மெக்னீசியத்துல இருந்து 8th எலிமெண்ட் கால்சியம். கால்சியத்தோட ஒரு 18 ஆட் பண்ணாதான் ஸ்ட்ரான்சியம் கிடைக்கும். ஏன்னா கால்சியத்தினுடைய 18th எலிமெண்ட் தான் ஸ்ட்ரான்சியம். பேரியத்தோட ஒரு 18, இந்த ஸ்ட்ரான்சியத்தோட 18 ஆட் பண்ணா பேரியம் வரும். பேரியத்தோட ஒரு 32 ஆட் பண்ணீங்கன்னா ரேடியம் வரும். 32 ஆட் பண்ணணும். ஏன்னா ஆஃப்னியத்துக்கும் இந்த லாந்தனம்க்கும் ஆஃப்னியம்க்கும் இடையில லாந்தனைட்ஸ் 14 லாந்தனைட்ஸ் இருக்குது. அதனால 32 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பேரியம்ல இருந்து 32nd எலிமெண்ட் தான் இந்த ரேடியம். அப்போ இந்த பேரியம்ல 32 ஆட் பண்ணாதான் இந்த ரேடியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்ப இங்க பார்க்கலாம், ஸ்காண்டியம் வந்து 21. ஸ்காண்டியத்தோட 18 ஆட் பண்ணதான் இந்த இது கிடைக்கும், இட்ரியம் கிடைக்கும். 18 ஆட் பண்ணணும். ஏன்னா ஸ்காண்டியத்துல இருந்து 18th எலிமெண்ட் தான் இட்ரியம். இட்ரியத்தோட ஒரு 18 ஆட் பண்ணீங்கன்னா லாந்தனம் வரும். லாந்தனத்தோட 32 ஆட் பண்ணாதான் ஆக்டினியம் கிடைக்கும். 32 ஆட் பண்ணணும், அப்பதான் ஆக்டினியம் கிடைக்கும். ஏன் 32 ஆட் பண்ணணும்? லாந்தனத்துக்கும் ஆஃப்னியத்துக்கும் இடையில 14 லாந்தனைட்ஸ் இருக்குது எஃப் பிளாக். அப்புறம் டி பிளாக் ஒரு 10, பி பிளாக் ஒரு 6, இந்த எஸ் பிளாக் ஒரு 2. ஸோ 32 ஆட் பண்ணீங்கன்னா தான் ஆக்டினியம் கிடைக்கும். சரி, இது போல ஆட் பண்ணின்னு வரணும். ஓகே, அதே போலதான் இங்கேயும். இப்போ போரான் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா போரானுக்கு வந்து 5, இதோட 8 ஆட் பண்ணுங்க, அலுமினியம் கிடைக்கும். இதோட அலுமினியத்தோட 18 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு கேலியம் கிடைக்கும். 18 ஆட் பண்ணணும். கேலியத்தோட 18 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு இண்டியம் கிடைக்கும். இண்டியத்தோட எவ்வளவு ஆட் பண்ணணும்னா 32 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேலியம் கிடைக்கும். தேலியம்
32 ஆட் பண்ணும். ஏன் 32 ஆட் பண்ணும்? இந்த லாந்தனம்க்கும் ஆஃப்னியம்க்கு இடையில 14 லாந்தனைட்ஸ் இருக்கிறதுனால 32 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு தாலியம் கிடைக்கும். இது போல அட்டாமிக் நம்பர்ஸ் சொல்லலாம். அட்டாமிக் நம்பர்ஸ் இப்படி சொல்லலாம். சப்போஸ் இப்படி கேக்குறாங்க, IUPAC 8th group 4th period அட்டாமிக் நம்பர் என்ன? IUPAC 8th group 4th period அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. 8th குரூப்னா இது, IUPAC 8th குரூப்னா இது, 4th பீரியட்னா இது, 4th பீரியட்னா இது. ஓகேங்களா? இது 1, இது 2, 3rd, இது 4th இது. 8th குரூப் 4th பீரியட்னா இது அயன். இதுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன வரும்? 26. இப்படியும் சொல்லலாம். ஸோ இது போல லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, இந்த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பார்க்க போறோம். சரி, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பீரியாடிக், அதாவது கிராஜுவல் சேஞ்சா இருக்குதோ, அலாங் த குரூப்லயும் டவுன் த குரூப்லயும் அலாங் த பீரியட்லயும் இருக்குதோ, அந்த ப்ராப்பர்ட்டிஸை பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்றாங்க. பீரியாடிக்னா கிராஜுவல் சேஞ்ச். பீரியாடிக்னா கிராஜுவல் சேஞ்ச். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் டவுன் த குரூப்லயும் அலாங் த பீரியட்லயும் கிராஜுவல் சேஞ்சில் இருக்குதோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. சரி, இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அட்டாமிக் ரேடியஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா அட்டாமிக் ரேடியஸ். இந்த அட்டாமிக் ரேடியஸை எப்படி டிஃபைன் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸை எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? ஓகே, இந்த அட்டாமிக் ரேடியஸ்க்கு என்ன பண்றோம்னா நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம். ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரியை எடுத்துக்கிறோம். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரியை கன்சிடர் பண்றோம். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரி, அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரி. இப்போ இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரியை எடுத்துக்கிறீங்க. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரி எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்னா அட்டாமிக் ரேடியஸ் சொல்றோம். ஸோ அட்டாமிக் ரேடியஸ்னா நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரி, அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்னுடைய பவுண்டரி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ் சொல்றோம். இங்க என்ன ஒரு டிராபேக்னா பவுண்டரி சொல்றது டிஃபிகல்ட். எக்ஸாக்ட் பவுண்டரி கொடுக்க முடியாது. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால சொல்லலாம், ஆனா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு பவுண்டரி இங்க தான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி டீல் பண்ணுதுன்னாக்கா ப்ராபபிலிட்டி பிரகாரம் தான் டீல் பண்ணுதே தவிர எக்ஸாக்ட்னஸா டீல் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ ப்ராபபிலிட்டி பிரகாரம் தான் ஆர்பிட்டால சொல்றோம். ப்ராபபிலிட்டி பிரகாரம் ஆர்பிட்டால சொல்றோம் போது எக்ஸாக்ட் பவுண்டரி எப்படி சொல்ல முடியாது. அதனால அட்டாமிக் ரேடியஸை எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரி, அட்டாமிக் ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதனால என்ன பண்றாங்கன்னா வேற வழி என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க. வேற வழி என்ன பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். மெட்டல் லேட்டிஸ் எடுத்துக்கிறோம். மெட்டல் லேட்டிஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டல் ஆட்டம்ஸ் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். மெட்டல் ஆட்டம்ஸ் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். அந்த மெட்டல் ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு மெட்டல் ஆட்டம் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குதுன்னா ஸ்பெரிக்கலா இருக்குது. இன்னொரு மெட்டல் ஆட்டம் எடுத்துக்கலாம். அந்த மெட்டல் ஆட்டம் இப்படி ஜஸ்ட் கான்டாக்ட்ல இருக்கும். இன்னொரு மெட்டல் ஆட்டம் எடுத்துக்கலாம். அந்த மெட்டல் ஆட்டம் இப்படி ஜஸ்ட் கான்டாக்ட்ல இருக்குது. இப்படி போயினே இருக்கும். எல்லா பக்கமும் 3 டைமென்ஷன்ல போயின்னு இருக்கும். இப்போ இந்த மெட்டல் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் கான்டாக்ட்ல இருக்குது, அவ்வளவுதான். இந்த ஆட்டம் மட்டும் ஜஸ்ட் கான்டாக்ட்ல இருக்குது. ஆட்டம் ஸ்பெரிக்கலா எடுத்துக்கலாம். அப்படி ஸ்பெரிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆட்டம்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆட்டம்னுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட் இந்த மெத்தட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை எக்ஸ்பெரிமெண்ட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை அப்படியே பாதியா பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா இதுதான் என்னன்னு சொல்றேன்னா மெட்டாலிக் ரேடியஸ், அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் ரேடியஸ் அப்படி சொல்றோம். இதுக்கு பேர் என்னன்னா மெட்டாலிக் ரேடியஸ், அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் ரேடியஸ் சொல்றோம். அப்போ மெட்டாலிக் ரேடியஸ் வேணும்னா, அதாவது கிறிஸ்டல் ரேடியஸ் வேணும்னா மெட்டல் கிறிஸ்டல் எடுத்துக்கணும்.
மெட்டல் கிறிஸ்டல்ல இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அதை 2ஆல டிவைட் பண்ணணும். அதுல ஆஃப் எடுத்துக்கணும். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ல ஆஃப் எடுத்துக்கோங்க. 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்னா மெட்டல் ரேடியஸ் வரும், இல்லைன்னா கிறிஸ்டல் ரேடியஸ் வரும் என்று சொல்லலாம். மெட்டல் ரேடியஸ் இல்லைன்னா கிறிஸ்டல் ரேடியஸ் வரும் என்று சொல்லலாம். சரி, அடுத்து கோவலன் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன். கோவலன் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன். கோவலன் மாலிகுல். இந்த கோவலன் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா H2. H2 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் மாலிகுல் கிடைக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s1 கிரவுண்ட் ஸ்டேட்ல. இப்போ இதுக்கு நியூக்ளியஸ், அடுத்து 1s1. 1s1 ஒரு எலக்ட்ரானுக்கும் s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டாலுக்கு ஷேப் என்ன சொல்லலாம்னா ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக் சொல்லலாம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு 1s1, இதனுடைய நியூக்ளியஸ் சொல்லியாச்சு, இதுக்கும் ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக் என்று சொல்லியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆட்டமும் கிட்ட வந்து கம்பைன் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் மாலிகுலை கொடுக்கும். அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும், இந்த 2 ஆர்பிட்டால்ஸும் க்ளோசரா வந்து ஓவர்லாப்பிங்க்கு போகுது. ஓவர்லாப்பிங் போறதுனால தான் உங்களுக்கு கோவலன் பாண்ட் கிரியேட் ஆகுது என்று சொல்றோம். இப்போ இது ஒரு 1s ஆர்பிட்டால், இது இன்னொரு 1s ஆர்பிட்டால். இந்த 2 1s ஆர்பிட்டால்ஸ் இங்க என்ன நடக்குதுன்னா ஓவர்லாப்பிங்க்கு போயிருக்குது. ஓவர்லாப்பிங்னா என்ன? இந்த ஆர்பிட்டாலினுடைய எ பார்ட், இந்த ஆர்பிட்டாலினுடைய ஒரு பார்ட்டும் இந்த ஆர்பிட்டாலினுடைய ஒரு பார்ட்டும் இன்டர்மிக்ஸ் ஆகிறத தான் ஓவர்லாப் என்று சொல்றோம். அதாவது இந்த ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டா இன்டர்மிக்ஸ் ஆகல. இந்த ஆர்பிட்டாலினுடைய கொஞ்சம் பார்ட், எ பார்ட் ஆஃப் திஸ் ஆர்பிட்டால். இந்த ஆர்பிட்டாலினுடைய கொஞ்சம் பகுதி, எ பார்ட் ஆஃப் திஸ் ஆர்பிட்டால். ரெண்டுமே இன்டர்மிக்ஸ் ஆகுதுங்க. அந்த இன்டர்மிக்ஸிங்க தான் ஓவர்லாப்பிங் சொல்றோம். இதனால உருவாகக்கூடிய பாண்டை தான், இதனால கிரியேட் ஆகக்கூடிய பாண்டை தான் கோவலன் பாண்ட் என்று சொல்றோம். இது இங்க வந்து நியூக்ளியஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், இங்க நியூக்ளியஸ் ஆஃப் another ஆட்டம், இப்படி இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்றேன்னா கோவலன் மாலிகுல் என்று சொல்றோம். இப்ப கோவலன் மாலிகுல்ல இந்த மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த மாலிகுல்ல இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றேன்னா பாண்ட் லென்த் என்று சொல்றோம். இது வந்து ஹைட்ரஜன் மாலிகுல். இங்க வந்து உருவான பாண்ட், இங்க ப்ரொடியூஸ் ஆன பாண்ட் கோவலன் பாண்ட். அதனால இந்த மாலிகுல் என்ன மாலிகுல்னா கோவலன் மாலிகுல். இந்த கோவலன் மாலிகுல்ல இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்க்குறோம். அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாண்ட் லென்த் என்று சொல்றோம். இந்த பாண்ட் லென்த்தை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த பாண்ட் லென்த்தை 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாம். இந்த பாண்ட் லென்த்தை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா சோன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது இங்க இருந்து இது இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் கோவலன்ட் ரேடியஸ் என்று சொல்றோம். இந்த கோவலன்ட் ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த அட்டாமிக் ரேடியஸை விட கம்மியா தான் இருக்கும். ஏன் இந்த கோவலன்ட் ரேடியஸ் இந்த அட்டாமிக் ரேடியஸை விட கம்மியா இருக்குதுன்னா கொஞ்சம் பார்ட் இந்த பக்கம் போயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் பார்ட் இந்த பக்கம் இருக்குதா? சென்ட்ரல்ல எதுன்னு கொடுக்குது. இதனுடைய ஒரு பார்ட்டு இங்க இன்டர்மிக்ஸ் ஆகுதா இல்லையா? ஆனா இந்த கோவலன்ட் ரேடியஸ் என்ன பண்ணுது? பாண்ட் லென்த்ல ஆஃப்னா இங்க பாதியா டிவைட் பண்ணுது. இது இந்த ஓவர்லாப்பிங்க பாதியா டிவைட் பண்ணிருது. பாதி ஓவர்லாப் இந்த பக்கமும் பாதி ஓவர்லாப் இந்த பக்கமும் இருக்குது. அதனால இந்த கோவலன்ட் ரேடியஸ் எப்பவுமே அட்டாமிக் ரேடியஸை விட கம்மியா தான் இருக்கும் என்று சொல்றோம். சரி, அடுத்து குளோரினை சாலிட் ஸ்டேட்ல எடுத்துக்கலாம். குளோரின் மாலிகுல்ஸை சாலிட் ஸ்டேட்ல எடுத்துக்கலாம். இப்ப குளோரின் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். 2 குளோரின் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா குளோரின் மாலிகுல் கிரியேட் ஆகுது. இந்த குளோரின் ஆட்டம்ல இருந்து திருப்பி Z அட்டாமிக் ஆர்பிட்டால், இந்த குளோரின் ஆட்டம்ல இருந்து திருப்பி Z அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இந்த குளோரின் ஆட்டம்ல இருந்து திருப்பி Z அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங்க்கு வருது. ஓவர்லாப்பிங்க்கு வரும்போது இப்படி ஓவர்லாப் ஆகுது. இது ஒரு திருப்பி Z, இது ஒரு திருப்பி Z ஓவர்லாப் ஆச்சு. இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ். இதனால என்ன உருவாச்சுன்னா கோவலன் மாலிகுல் உருவாகுது. ஓகே, இந்த லோபினுடைய ஒரு பார்ட்டும் இந்த லோபினுடைய ஒரு பார்ட்டும் இன்டர்மிக்ஸ் ஆகுதுங்க. ஓவர்லாப்பிங் போகுது. இப்படி ஓவர்லாப்பிங் போறதுனால என்ன கிரியேட் ஆகுதுன்னா இந்த குளோரின் மாலிகுல் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த p ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த p ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த லோப்ல இருந்து ஒரு பார்ட்டும் இந்த லோப்ல இருந்து ஒரு பார்ட்டும் இன்டர்மிக்ஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நியூக்ளியஸை குறிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ் இங்க இருக்கும், செகண்ட் ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ் இங்க இருக்கும். இங்க இந்த இடத்துல ஓவர்லாப்பிங் நடந்ததுனால குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் கிரியேட் ஆயிருக்குதுன்னு சொல்லலாம்.
இப்போ இங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றேன்னா பாண்ட் லென்த் சொல்றோம். இந்த பாண்ட் லென்த்தை நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இந்த பாண்ட் லென்த்தை 2ஆல் டிவைட் பண்ண இப்படி வரும். இந்த இதுதான் என்னன்னு சொல்றேன்னா இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் வரைஞ்சிருக்குல்ல, இந்த ஓவர்லாப்பிங் பார்ட்டவே ஆஃபா டிவைட் பண்ணிருக்குல்ல, அந்த லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றேன்னா கோவலன்ட் ரேடியஸ் அன்ட்டு சொல்றோம். அதாவது பாண்ட் லென்த் ஆஃபா பண்ணா பாண்ட் லென்த் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா பாண்ட் லென்த் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது என்னன்னா கோவலன்ட் ரேடியஸ். இப்போ நான் இது ஒரு குளோரின் மாலிகுல். ஓகே, அதே மாதிரி இது ஒரு குளோரின் மாலிகுல். இப்போ இந்த மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அன்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த குளோரின் மாலிகுலை எப்படி ரெப்ரசென்ட் பண்ற பாருங்க. இந்த குளோரின் மாலிகுலுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன், பாண்டிங் ஓவர்லாப்பிங் கொடுக்குறேன். ஓகே, இங்க என்ன இருக்குதுன்னா நியூக்ளியஸ், இங்க என்ன இருக்குதுன்னா நியூக்ளியஸ். இந்த குளோரின் மாலிகுல் எடுத்துக்கிறேன். இந்த குளோரின் மாலிகுலுக்கு p ஆர்பிட்டால், இன்னொரு p ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் ஆகுது என்று சொல்லியிருக்கோம். அதனால் கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆயிருக்குது. இங்க ஒரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ், இங்க இன்னொரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ். இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் இருந்து இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாண்ட் லென்த் சொல்றோம். இந்த பாண்ட் லென்த் 2ஆல டிவைட் பண்ண கிடைக்கக்கூடியது வந்து கோவலன்ட் ரேடியஸ். சரி, இப்போ இந்த குளோரின் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ என்ன செய்யணும்னா இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து, ஓகேவா, இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம போகணும். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் மாலிகுல் அண்ட் திஸ் மாலிகுல் டிஸ்டன்ஸை பார்த்துக்கணும். இந்த டிஸ்டன்ஸை இந்த டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கிடைக்கும். இதை தான் என்னன்னு சொல்றோம்னா வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் அன்ட்டு சொல்றோம். இந்த வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்கும். இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மாலிகுல்ஸ் கிட்ட இருக்கும், வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் கம்மியாயிடும். இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா மாலிகுல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது. அப்படின்னா மாலிகுல்ஸ் தூரமா இருக்குது. அப்படின்னா இந்த வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வான் டெர் வால்ஸ் ரேடியஸை வச்சு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அன்ட்டு சொல்ல முடியுது. இந்த வான் டெர் வால்ஸ் ரேடியஸை வச்சு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுது. அப்போ வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்படி வான் டெர் வால்ஸ் ரேடியஸை சொல்றாங்க. அப்போ அட்டாமிக் ரேடியஸை டைரக்டா சொல்லாம இப்படி இன்டைரக்டா சொல்றாங்க. அட்டாமிக் ரேடியஸை மெட்டாலிக் ரேடியஸா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கோவலன்ட் ரேடியஸா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ரேடியஸா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது போல 3 இருக்குது. ஓகே, அப்ப டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் என்ன சொல்லலாம், கிறிஸ்டல் ரேடியஸ், இல்லைன்னா மெட்டாலிக் ரேடியஸ், கோவலன்ட் ரேடியஸ், அடுத்து வந்து வான் டெர் வால்ஸ் ரேடியஸ், இப்படி சொல்லலாம். அடுத்து இந்த அட்டாமிக் ரேடியஸ் டவுன் த குரூப் எப்படி இருக்கும், நம்ம பார்க்க போறோம். அட்டாமிக் ரேடியஸ் டவுன் த குரூப் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கலாம். சப்போஸ் எஸ் பிளாக் எடுத்துக்கிறோம். எஸ் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் என்னன்னா அல்காலி மெட்டல்ஸ். இந்த அல்காலி மெட்டல்ஸ்க்கு என்ன எடுத்துக்கிறோம்னா மெட்டாலிக் ரேடியஸ் எடுத்துக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லித்தியம்க்கு பாத்தீங்கன்னா லித்தியம்க்கு 152 பைக்கோமீட்டர், லித்தியம்க்கு 152 பைக்கோமீட்டர் வருது. அடுத்து சோடியம் பாத்தீங்கன்னா 186 வருது. சோடியம் பாத்தீங்கன்னா 186. அடுத்து பொட்டாசியத்துக்கு எவ்வளவு வருதுன்னா 227. அடுத்து ருபிடியத்துக்கு என்ன வருதுன்னா 248. அடுத்து என்னன்னா சீசியத்துக்கு என்ன வருதுன்னா 265. சீசியத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 265 வருது. இப்போ பாருங்க மெட்டாலிக் ரேடியஸ் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் என்னாச்சுன்னு பாருங்க. டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னாக்கா இன்க்ரீஸ் ஆயினே போகுது. டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம்.
டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இது போல தான் எல்லா குரூப்லையும் நடக்குது. எந்த குரூப் எடுத்துக்கினாலும் டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் என்ன ஆகும்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். இதுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சில எக்ஸப்ஷன்ஸ் வருது. டவுன் த குரூப்ல மெட்டாலிக் ரேடியஸ் வந்து ஜெனரலா என்ன ஆகணும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா இதுல சம் எக்ஸப்ஷன்ஸ் வருது. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டவுன் த குரூப்ல மெட்டாலிக் ரேடியஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? டவுன் த குரூப்ல மெட்டாலிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது எதனால? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த மெட்டாலிக் ரேடியஸ் இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு ப்ளே பண்ணுது ரோல், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப டவுன் த குரூப் ஏன் மெட்டாலிக் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் அதிகமாகுது அதை பார்த்துட்டு ஒவ்வொரு குரூப்லயும் மெட்டாலிக் ரேடியஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அடுத்து இந்த குரூப்ல மெட்டாலிக் ரேடியஸை பார்க்கும்போது ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்குதான்ட்டு பார்க்கலாம். இதை நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.